அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 18/2/2025 காலை 5:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள் வீடியோ, ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கான வானிலை அமைப்பு பற்றியும் மற்றும் இனிவரும் நாட்களில் வானிலை எப்படி இருக்க போகிறது, குளிர் எப்பொழுது விலகப் போகிறது, கடும் மழைப்பொழிவானது கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதை பற்றிய ஒரு ஆய்வு அறிக்கை தான் இது. கண்டிப்பாக விழிப்புடன் இருக்க வேண்டும். விவசாய பெருமக்கள் மாத இறுதியில், அதாவது 28 தேதிக்கு பிறகு மாறப்போகும் சூழ்நிலை. இது கடந்த 2-3 நாட்களாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 2 நாட்களாக இதற்கு முன்பாகவும் அறிவித்திருக்கிறோம். அதாவது உயரழுத்தங்களின் பிடியினால் காற்று சுழற்சிகள் உருவானாலும் அது வடக்கு நோக்கி முன்னேறாத காரணத்தினாலே நமக்கு மழைப்பொழிவானது கொடுக்காமல் கிழக்கு காற்று அலைவுகளால் ஆங்காங்கே அப்படின்ற மழைப்பொழிவு இருக்கிறது. இந்த குளிர்காற்று, இந்த குளிர் இதெல்லாம் விலகப்பெறும் பட்சத்தில் கண்டிப்பாக மழைப்பொழிவானது மீண்டும் தொடங்கும் என ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த இந்த சூழ்நிலையில் நிகழ்வுகள் உருவாவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. உயரழுத்தங்கள் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது இன்றைய அமைப்புப்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உயரழுத்த பகுதியானது ஓமன் கடற்கரை பகுதி, அதாவது வடக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு உயரழுத்தமும், மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயரழுத்தமும். இதன் காரணமாக இந்த குளிர்காற்று மட்டுமே நமக்கு தமிழகம் ஊடாகவும் மற்றும் இலங்கை ஊடாகவும் பயணிக்க காரணத்தினால தான் குளிரும் பகலிலே வெப்ப உயர்வும் அதிகமாக காணப்படுகிறது. இது இன்னும் ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். 26, 27 தேதிகளிலே கூட வானிலை அமைப்பு மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தற்பொழுது நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகள், அதாவது இந்திய பெருங்கடலுக்கு தெற்கு பகுதியை ஒட்டிய நிலநடுக்கோட்டு பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இப்போ இருகாற்று இணைவு பகுதி அப்படின்றது நடைபெறும் பகுதியானது இலங்கைக்கு தெற்கு புறமாகவே அப்படின்ற மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மேலும் இன்னும் வரும் மணி நேரங்களில் படிப்படியாக வானிலையின் மாற்றங்கள் ஏற்பட்டு அடுத்தடுத்த நாட்களில் மீண்டும் சுமத்ரா தீவு அருகே ஒரு சுழற்சி உருவாகி இதெல்லாம் ஒன்றிணைந்து அது உயரழுத்தத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டு இது வலிமை பெற்று வடமேற்கு திசையாக நகர்ந்து வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அப்படி வரும் பட்சத்தில் இலங்கை மீது அமைந்து இலங்கை ஊடாக வடக்கே பயணித்து டெல்டா கரையோரம் அமைந்து தமிழகம் வளிமண்டலத்தின் மீதாக பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவானது எப்படி அமையப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மழையானது தென் கடலோர பகுதிகள், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் டெல்டா கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி டெல்டா முனைப்பகுதிகள் குறிப்பாக அங்கே மழைப்பொழிவானது 28 தேதிகளில் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே எதிர்பார்க்கப்படுகிறது. இது அவ்வப்போது மாறுபடும். அதாவது ஒரு நாள் முன்னாடக்கூடிய ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நிகழ்வின் நகர்வை பொறுத்து அமையப்படும். அதெல்லாம் 1-2 தேதிகளில் பரவலாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே கனமழை முதல் மிக கனமழை கூட வாய்ப்பு தெரிகிறது. தமிழகம் ஊடாக பயணிக்கும் பொழுது வட மாவட்டங்கள், அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு ஏறி, அதாவது புதுச்சேரிக்கும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த பகுதிகளிலும் பரவலாக கனமழையாகவே இருக்கக்கூடும். இது கடலோடு இணைந்த சுழற்சியாக வரப்போகிறது என்பதால் மீண்டும் ஒரு மழைக்காலம் என்று சொல்லலாம். அதாவது வட மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டால் வடகடலோரங்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அப்படியே உள் மாவட்டங்கள் வரைக்குமே வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அப்படியே விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, கீழே அப்படியே தெற்கே வர மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு, திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு, எந்த மாவட்டத்தையும் ஒதுக்க இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழையாக கடலோர மாவட்டங்களுக்கு பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பும், உள் மாவட்டங்களிலும் அடுத்தடுத்த மணி நேரங்கள் அந்த நிகழ்வு முன்னேறி செல்லும் பொழுது, காற்றின் ஈர்ப்பு பெறும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவை, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அனைத்து கேரள பகுதிகள், தெற்கு ஆந்திர பகுதிகள் என மழைப்பொழிவானது ஆங்காங்கே, குறிப்பாக உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டால் வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல ஒரு கனமழையாக தற்பொழுது தெரிகிறது. டெல்டா கடலோரங்களுக்கும் அவ்வப்போது 2-3 தேதிகளிலே மழைப்பொழிவு, 4ஆம் தேதி வரைக்குமே பரவலாக அந்த கிழக்கு காற்றின் ஈர்ப்பினால் மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பும் தெரிகிறது. குறிப்பாக சேலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ள இப்படி கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் எல்லாத்துக்குமே எந்த பகுதியும் ஒதுக்கலன்னு சொல்லலாம். தஞ்சை, திருவாரூர் போன்ற, திருச்சி போன்ற பகுதிகள் மற்றும் திண்டுக்கல், தேனி, இந்த மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கோவை, திருப்பூர், இப்படி உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவானது, எந்த ஒரு மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு இல்லை என்று சொல்லாத அளவுக்கு இந்த நிகழ்வு மேற்கு வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து நமது தமிழக கரை அருகே வரும்பொழுது மழைப்பொழிவானது பதிவாகக்கூடும். இப்போ இருக்க வானிலை அமைப்படி நம்ம இதை சொல்கிறது அனலைஸ் பண்ணி இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. இது அடுத்தடுத்த மணி நேரங்களில் எந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்கும், அது எந்த மாதிரி மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. ஏன்னா உயரழுத்தங்கள் அப்போ சூழ்நிலையில் இப்போதைக்கு இருக்க அந்த ஒரு கணினி சார்ந்த ஒரு அமைப்புகளை பார்க்கும் பொழுது உயரழுத்தத்தின் தாக்கமானது
சற்று விலகக்கூடிய ஒரு பட்சத்தில் நிகழ்வு வந்து வடக்கு நோக்கி முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இப்போது உயரழுத்தத்தின் தாக்கம் முற்றிலுமாக விலக பெற்றிருந்தால் நிகழ்வு நன்றாகவே ஏறி வந்து மழைப்பொழிவு நல்லா இன்னும் தீவிரமாக கூட கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து அந்த வெப்பநீராவி காற்றை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், கிழக்கு காற்றின் ஈர்ப்பு அமைப்பாகவும், குளிர்விக்கும் காற்று 3, அதாவது இந்த மழைப்பொழிவை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நன்றாக இந்த நிகழ்விற்கு தெரிகிறது. அப்படின்னும் போது மழைப்பொழிவு நன்றாகவே இருக்கக்கூடும் என நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மழைப்பொழிவானது இருக்கிறது. விவசாயிகள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தங்களுடைய பணிகளை வந்து விரைந்து மேற்கொள்ள நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த மாத இறுதிக்குள்ளாகவே, அது 25 தேதிக்கு 26, 27 தேதிக்குள்ளாகவே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வானிலை சூழலானது 25 தேதிக்கு பிறகாகவே மாறத் தொடங்கிவிடும். குளிரானது விலகப் போகிறது. மீண்டும் ஒரு மழைக்காலத்தை எதிர்கொள்ளப் போகிறோம். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. இது வந்து இதனுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்கள் பார்க்குறேன்னா IMD ரிப்போர்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். அவங்க சொன்னதை நீங்கள் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது ஒரு விழிப்புணர்வோடு பார்த்தால் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்காக மட்டும்தான் பதிவு செய்யப்படுகிறது. யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. வானிலை வந்து எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.